சியோன் கீதங்களில் பாடல் எண் 19. காலையும் மாலை என் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனக்கு
தகப்பனும் தாயும் கைவிட்டாலுமே கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். என்னுள் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். என்னுள் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் இரவும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் இரவும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. காலையும் மாலையும் இரவும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் இரவும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 108வது பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உன்னதமானவரான தேவனுக்கே மகிமை கனம் துதி வல்லமை யாவும் என்றுமே உரிமை சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. உன்னதமானவரான தேவனுக்கே மகிமை கனம் துதி வல்லமையாவும் என்றுமே உரிமை. கனம் துதி
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை எழுந்து கூட நம்முடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தலாம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யாவரும் கூட சேர்ந்து வாயிலை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கடந்த வாரம் முழுவதும் ஆவியானவர் நம்மளை கண்ணின் மணியை போல காப்பாற்றி எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்குது? ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மளை நன்மையாய் வழி நடத்த ஆண்டவர் நமக்கென்று விளையேற பெற்ற அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அது உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் அநேக நேரங்களிலே ஆவியானவர் ஒரு தகப்பனை போல நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு தாயை போல நேசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மிதியற்ற ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. பாருங்க, ஒரு களிமண்ணினால ஒரு நல்ல பாத்திரத்தையும் செய்ய முடியும், கனவீனமான பாத்திரம், ஒரு ப்ரெஷியஸ் வெசல், ஒரு யூஸ்லெஸ் வெசல் கூட இருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் நம்மளை நிற்க வைத்து ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாகிய கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்றால் நாம் கனமுள்ள பாத்திரமாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆதலால் ரோமன்ஸ் 9:18 பார்த்தீங்கன்னா, ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்று சொல்லி அவருடைய விலையேற பெற்ற இரக்கத்தினாலே தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்தார். தமது இரக்கத்தினாலே நாம் செய்த எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் மன்னித்தார். சங்கீதம் 119 176 காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், மது அடியேனை தேடுவீராக, மது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கூட குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் தமது நன்மையினாலே நம்மளை நிரப்பட்டும். இன்னும் நமக்குள்ள எந்த பாவ அழுக்கு காரியங்கள் காணப்பட்டால் இன்னும் தேவனுக்குள்ள நம்ம இன்னும் மறைந்துதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு வாரமும் பரலோக ராஜ்யத்தை கிட்டி சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற தேவனாயிருக்கிறார்.
சமுத்திரத்தில் வைக்கும்போது அந்த கைக்கு ஏற்றபடி அந்த மண் வளைந்ததுன்னா உண்டு, அது மீண்டுமாய் அது உடைந்து போனதானாலா இல்லை அவங்களுக்கு ஏற்றபடி அது வணைய முடியலன்னா மீண்டுமாய் ஆண்டவர் அதை திருத்தமாய் வரைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை உமக்கு ஏற்றபடி நீங்கள் வணைகிறாங்க. எப்படின்னா உங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த ஆரம்பத்தில் கிடைச்ச அந்த ரட்சிப்பு இயேசு தெய்வம், இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்று சொல்லி நினைத்து எடுக்கிற அந்த ஒரு ரட்சிப்பு மாத்திரம் நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பரிசுத்த ஜீவியத்தினால, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நாம் நிரப்பப்பட்டு, வார்த்தையினால நிரப்பப்பட்டு, அந்த வார்த்தையினால நாம் வாழும் போது மாத்திரமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். வெறுமையான பாத்திரமா இருந்தாலும் அந்த உங்களை என்னை நேசித்து ஒரு வெளியேற பெற்ற மாத்திரமாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. விலை போகாத பாத்திரங்களா ஆவியாருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். இந்த நாள் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்த வந்த நாள். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், என் பிதாக்களுடைய பாவங்கள், எல்லா தோஷத்தையும் எனக்கு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு மன்னித்து இந்த நாளில் ஒரு மெய்யான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு குழந்தை பிறந்து அது தவழ்ந்து அது ஒரு சப்போர்ட்டோட வாக் பண்றது போல நம்ம ஆரம்பத்தில் கிடைச்ச அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இலவசமா கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் கொடுத்த நம்மளுடைய அந்த ரட்சிப்பு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நடக்க வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஓட வைக்கணும் விசுவாசத்தின் பாதையில பொறுமையோட.
உம்முடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். களிமண்ணான அப்பா எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வணங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தி இருப்பதற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சபையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம்.